அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, உம்ரா என்றால் என்ன என்பது சம்பந்தமாக அதனுடைய விளக்கம், உம்ரா என்பது என்ன, அது எப்படி செய்ய வேண்டும், அதில் என்னென்ன தலைப்புகளில் விஷயங்களை நாம் விளங்க வேண்டும் என்பது பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உம்ரா என்பதற்கு சந்திப்பு என்பது பொருளாகும். அதாவது அல்லாஹுடைய இல்லத்தை சந்திப்பது அல்லது அல்லாஹுவை சந்திப்பது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்ரத்துன் என்று சொல்வார்கள். இந்த உம்ரா என்பதில் 4 செயல்கள் இருக்கின்றன. இந்த 4 செயல்களை தவிர மேற்கொண்டு எதுவுமே கிடையாது. ஒன்று, இஹ்ராமுடைய நியத்து செய்வது. உம்ராவுக்காக நாம் நியத்து தனியாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன, அதாவது ஹஜ்ஜுடைய 3 வகைகளில் தமத்து என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்கின்றோம். தமத்து ஹஜ்ஜில் முதலில் உம்ரா தான் செய்ய இருக்கின்றோம். எனவே உம்ராவுடைய நியத்து இஹ்ராமுடைய நியத்து என்பதாக சொல்லப்படும். இஹ்ராம் துணி எடுத்து கட்டிக்கொள்வது அல்ல, நியத்திற்கு பிறகு தான் இஹ்ராம் என்பதாக சொல்லப்படும். இஹ்ராம் என்றால் ஹராமாக்கி வைப்பது என்று பொருள். அந்த இஹ்ராமுடைய நியத்து என்பது முதல் விஷயமாக இருக்கிறது. இதனுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லப்படும். இரண்டாவது அம்சம் என்னவென்றால், கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வது. தவாஃப் என்பது 7 முறை கஅபத்துல்லாவை சுற்றி, அதாவது இடம் சுற்றி வருவது, பிறகு 2 ரக்காத்து தொழுவது. இந்த 7 முறை சுற்றி வந்து 2 ரக்காத்து தொழுவதற்கு பேர் தான் தவாஃப் என்பதாக சொல்லப்படும். ஒருவர் 7 முறை சுற்றி வந்து தொழாமல் விட்டுவிட்டால் அது தவாஃப் கூடாது. எனவே தவாஃப் என்ற இரண்டாவது தலைப்பில் உள்ள விஷயம், 7 முறை கஅபத்துல்லாவை சுற்றி வந்து 2 ரக்காத்து தொழுவது. இந்த தவாஃபுக்கு வுது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், சஇ என்பது தமிழில் பொதுவாக நம்முடைய நடைமுறை பேச்சில் தொங்கோட்டம் என்று சொல்கிறார்கள். சஃபா என்ற மலைக்குன்றிலிருந்து மர்வா என்ற மலைக்குன்று வரை 7 முறை போய் வருவது. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்வது, பிறகு மர்வாவிலிருந்து திரும்பி சஃபாவுக்கு வருவது. இது கணக்கு எப்படி என்றால், சஃபாவிலிருந்து மர்வா வரை சென்றால் ஒரு சுற்று முடிந்து விட்டது. பிறகு மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு திரும்பி வருவது 2வது சுற்று. இந்த அடிப்படையில் 7வது முறையில் நாம் மர்வாவை போய் சேருவோம். இதற்கு உள்ள முறைகள் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். இதை அரபியிலே சஇ என்பதாக சொல்வார்கள். தொங்கோட்டம் என்று நாம் தமிழில் சொல்லுகின்றோம். இது 3வது அமலாக இருக்கிறது. 4வது ஹலக் அல்லது கசர், அதாவது மொட்டை போடுதல் அல்லது முடியை குறைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொட்டை போடுவது ஆண்கள் மட்டும்தான் மொட்டை போட வேண்டும், பெண்கள் மொட்டை போடக்கூடாது. பெண்கள் மொட்டை போடுவது ஹராமாக இருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய தலைமுடியிலே 1 இன்ச்சு அளவுக்கு, அதாவது ஒரு விரலிலே சுற்றக்கூடிய அளவுக்கு தலைமுடியுடைய கடைசி பகுதியை வெட்டி கொள்வது, அதுதான் கசர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்களும் மொட்டை போடாமல் தலைமுடியை குறைத்து கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் தலைமுடியை மொட்டை போடுவதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். ஆக இது ஹலக் அல்லது கசர் என்பதாக சொல்லப்படும். இந்த 4 அமல்களை தவிர வேறு எதுவுமே உம்ராவிலே கிடையாது. அதாவது இஹ்ராமுடைய நியத், தவாப் செய்தல், சஇ செய்தல், பிறகு மொட்டை போடுதல் அல்லது முடியை குறைத்தல் என்ற இந்த 4 அமல்கள். இப்போது இஹ்ராம் என்றால் என்ன என்றால், இஹ்ராம் என்பது விலக்கி இருப்பது, அதாவது ஹராமாக்கி வைப்பது என்ற பொருளே சொல்லப்படும். எப்படி நாம் தொழுகையிலே முதல் தக்பீர், அவ்வல் தக்பீர் என்று சொல்லக்கூடிய தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்வார்கள். அந்த தக்பீரை கட்டியவுடன் தொழுகையில் நாம் விருப்பம் போல் எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு சில கட்டுப்பாடுகள் வந்து விடுகின்றன. கைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், கண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், ருக்கூ சுஜூது, நாம் வேறு விதமான விஷயங்கள் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. எப்படி இந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவோ, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது அதாவது தொழுது கொண்டிருக்கும் போது பேசுவது ஹராம், சிரிப்பது ஹராம், நடப்பது ஹராம். எப்படி அதுபோல்
உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கும் இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய இந்த நிய்யத் இருக்கிறதே, அவர்கள் பல விஷயங்களை அவர்களுக்கு ஹராமாக்கி வைத்துவிடும். இஹ்ராம் செய்துவிட்டால் இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, அப்படி செய்வது ஹராம், ஒரு சில காரியங்கள் செய்வது மக்ரூஹ் என்று சொல்லக்கூடிய வெறுக்கத்தக்கது என்று அந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா, அதுதான் இஹ்ராம் என்பதாக சொல்லப்படும். எனவே ஒரு மனிதர் இஹ்ராமுடைய நிய்யத்து செய்து விட்டார் என்று சொன்னால், அது உம்ராவுக்காக செய்தாலும் சரி, ஹஜ்ஜுக்காக செய்தாலும் சரி, இஹ்ராமுடைய நிய்யத்து செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் அந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் இஹ்ராம் என்று சொல்லுகிறோம். நிய்யத்துக்கு பேர் தான் இஹ்ராம். உடையை எடுத்து அணிந்து கொள்வதற்கு பெயர் இஹ்ராம் அல்ல, அது இஹ்ராமுடைய உடை. அதாவது ஆண்கள் 2 துண்டு துணிகளை, அதாவது ஒன்று கீழாடை, மற்றொன்று மேலே போர்த்தி கொள்ளக்கூடிய துண்டு, இந்த துணிகளை இஹ்ராமுடைய துணிகள் என்பதாக சொல்லப்படும், இஹ்ராமுடைய ஆடை என்பதாக சொல்லப்படும். பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கென்று அந்த தனி ஆடை எதுவும் இல்லை. வழக்கமாக அவர்கள் அணியக்கூடிய ஆடை தான் இஹ்ராமுடைய ஆடை. அதாவது தொழுகையின் போது எந்த பகுதிகளை எல்லாம் மறைக்க வேண்டுமோ அந்த பகுதிகளை எல்லாம் பெண்கள் முழுமையாக மறைத்து ஏதாவது ஒரு ஆடையை அணிந்து கொண்டால் அது இஹ்ராமுடைய ஆடை. அதற்கென்று தனி விசேஷமான ஆடை இல்லை. ஆண்கள் தையல் இல்லாத 2 துண்டு துணிகளை உடுத்தி கொள்வார்கள், தையல் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு அப்படி அல்ல, தையல் உள்ள ஆடை தான் வழக்கமாக அவர்கள் தொழுகையின் போது அணியக்கூடிய அந்த முறையில் அதை அணிந்து கொள்ள வேண்டும். முகமும் மணிக்கட்டுக்கு கீழ் உள்ள கைகள் 2 கைகளும் தவிர மற்ற எல்லா பகுதியும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் பெண்களுக்குள்ள இஹ்ராமாக இருக்கிறது. ஆக அது ஆடை, அது அல்ல நிய்யத்து. ஒரு ஆடை எடுத்து உடுத்தி கொண்டால் இஹ்ராமுடைய வரமாட்டார். விமான நிலையத்துக்கு போகின்றார், இஹ்ராமுடைய ஆடை அணிந்திருக்கின்றார், விமானம் கேன்சல் ஆகிவிட்டது அல்லது மறுநாள் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் மறுபடியும் சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நிய்யத்து வைத்து விட்டால் எதையுமே மாற்ற முடியாது. நிய்யத் என்பது நாம் மக்காவுக்கு நேரடியாக ஜித்தா வழியாக செல்லக்கூடியவர்கள் விமானத்தில் தான் நிய்யத் இன்ஷா அல்லாஹ் வைக்க இருக்கிறோம். ஆகவே நாம் இஹ்ராமுடைய நிய்யத்து தனி, இஹ்ராமுடைய ஆடை தனி என்பதை வழங்க வேண்டும். ஹைர். ஆக இஹ்ராம் செய்துவிட்டால் அது செய்யக்கூடிய முறை இன்ஷா அல்லாஹ் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன்பாக அதற்கான தயாரிப்புகள் செய்ய வேண்டும். இஹ்ராமுடைய நிய்யத்து வைப்பதற்கான தயாரிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அதாவது கணவன் மனைவியாக செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய தாம்பத்திய தேவைகளை இங்கேயே முடித்து கொள்ள வேண்டும். நிய்யத்துக்கு பிறகு கணவன் மனைவி உறவு கூடாது என்பது முக்கியமான சட்டமாக இருக்கிறது. எனவே அந்த தேவைகளை முடித்து கொள்ள வேண்டும். உடலிலே இருக்கக்கூடிய தேவையற்ற உரோமங்களை எல்லாம் களைந்து உடலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறைக்க வேண்டிய பகுதிகளிலே மற்ற அக்குளிலே இருக்கக்கூடிய முடிகளை எல்லாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது முடி தலையில் உள்ள முடியை குறைக்க வேண்டுமானால் குறைத்து கொள்ளலாம், சீர்திருத்திக் கொள்ளலாம். ஆக அந்த நாம் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். நகம் வெட்டுவது, நகம் அதிகமாக இருந்தால் நகத்தை வெட்டி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஹ்ராம் செய்து விட்டால் நகம் வெட்ட முடியாது. ஆக இந்த மாதிரியாக தன்னுடைய உடலை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல என்று விமானத்திலே செல்ல இருக்கின்றோமோ அந்த விமான நிலையத்துக்கு புறப்படுவதற்கு கொஞ்சம் முன்பாக இஹ்ராமுக்காக குளிப்பது என்பது சுன்னத்தாக இருக்கிறது. இஹ்ராமுடைய குளியல் அப்படி வேணால் சென்னையிலே தங்கியிருக்கக்கூடியவர்கள் அங்கே தன்னுடைய அறையிலே அல்லது வீட்டிலே குளித்துவிட்டு அப்படி குளிக்கும்போது ஒது செய்து ஒதுவுடைய நிய்யத்திலே குளிப்பது. குளித்து முடிந்த பிறகு இஹ்ராமுடைய ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு வீட்டிலேயே புறப்படுவதற்கு முன்பதாகவே இஹ்ராமுடைய தொழுகை என்பதாக 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ள வேண்டும். அதில் குல்யாயுகள் காஃபிரோன் முதல் ரக்காத்திலும் குல்குவல்லாக 2வது ரக்காத்திலும் ஓதி தொழுது கொள்ள வேண்டும். இப்போது தொழுது விட்டதனால் நிய்யத்தாகி விடாது. இது இஹ்ராமுடைய தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் செய்வதற்கு முன்பதாக ஜுல் ஹுலைஃபா என்ற இடத்திலே குளித்தார்கள். பிறகு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொண்டார்கள். பிறகு 2 ரக்காத்து தொழுதார்கள். அவர்கள் தொழுதவுடன் நிய்யத்து வைத்து விட்டார்கள். ஆனால் இப்போது நாம் அப்படி வைக்கப் போவதில்லை. தொழுது முடித்து நம்முடைய பயணம் லேசாக ஆவதற்காக நம்முடைய ஹஜ்ஜு உம்ராவுடைய காரியங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும் என்பதற்கு துவா செய்து கொள்ள வேண்டும். ஆக அந்த இஹ்ராமுடைய தொழுகை, சில தொழுகைகள் இருக்கின்றன
அதாவது பிரயாணம் செல்வதற்கு முன்பதாக சஃபருடைய தொழுகை அப்படி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் முதல்ல தொழுது கொள்ள வேண்டும். சஃபருடைய தொழுகை, அதாவது நம் பாவ மன்னிப்புக்காக தொழக்கூடிய தௌபாவுடைய தொழுகை, இப்படி தொழக்கூடியவர்கள் முன்கூட்டியே அதை தொழுது விட்டு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டால் இஹ்ராமுக்கான தொழுகை, இஹ்ராமுடைய தொழுகை நஃபில் 2 ரக்காத் என்று தொழுது கொள்ள வேண்டும். ஆக இஹ்ராமுடைய தொழுகை தொழுது விட்டு நாம் பிறகு நம் வீட்டை விட்டு புறப்படுகின்றோம் அல்லது அறையை விட்டு புறப்படுகின்றோம், விமான நிலையத்துக்கு செல்லுகின்றோம். விமான நிலையத்தில் அதாவது இஹ்ராமில் தடுக்கப்பட்ட விஷயங்களிலே நறுமணம் ஒன்று. இந்த நறுமணத்தை இப்போது குளித்து முடித்து நம்முடைய உடலிலோ ஆடையிலோ பூசிக்கொள்வதிலே தவறில்லை. ஏனென்றால் நாம் இன்னும் நிய்யத்து வைக்கவில்லை. சில பேர் அங்கே மாலை போடுவார்கள், நறுமணமான பொருளை பூசி விடுவார்கள் விமான நிலையத்தில். அதனால்தான் நாம் நிய்யத்து வைக்க மாட்டோம். விமானத்தில் பறக்க ஆரம்பித்த பிறகுதான் நாம் நிய்யத்து வைப்போம். எனவே நறுமணத்தை பூசிக்கொள்வதிலே தவறில்லை. அந்த நறுமணம் இஹ்ராமுடைய நிய்யத்து வைத்ததற்கு பிறகு நீடித்தாலும் கூட அதனால் குற்றமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து முடித்து ஆடைகளை அணிந்த போது ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஆடைகளில் நறுமணத்தை பூசினார்கள் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஹ்ராமுடைய நிய்யத்துக்கு முன்பு குளித்து நறுமணம் பூசுவது தவறில்லை. ஆக விமானத்திலே பறக்க ஆரம்பித்த பிறகுதான் நாம் இப்போது இன்ஷா அல்லாஹ் நிய்யத்து வைக்க இருக்கின்றோம். நம்முடைய அதாவது விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு பொதுவாக ஒவ்வொரு விமானத்திலும் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவரை அமீராக நியமிப்பார்கள். அந்த அமீர் விமானம் பறக்க ஆரம்பித்து சில நிமிடங்களுக்கு பிறகு எழுந்து நின்று எல்லோருக்கும் நிய்யத்தை சொல்லும்படியாக நினைவூட்டுவார், நிய்யத்தை சொல்லிக் கொடுப்பார். அல்லது நாம் அப்போதே நிய்யத்து சொல்வதும் சரிதான். ஆனாலும் கூட கொஞ்சம் தாமதமாக சொல்வதாக இருந்தாலும் சொல்லலாம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதை போல மீகாத்துடைய எல்லை வருவதற்கு முன்பு நிய்யத்து வைத்து விட வேண்டும், அல்லது அந்த மீகாத்திலே நிய்யத்து வைக்க வேண்டும். மீகாத்துடைய எல்லை எப்போது கடக்கும் என்பது நமக்கு தெரியாது என்பதால் தான் முன்கூட்டியே நிய்யத்தை நாம் வைக்கின்றோம். ஆனால் பொதுவாக சவுதிக்கு செல்லக்கூடிய விமானம் ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் பறந்த பிறகுதான் அந்த எல்லை வர இருக்கிறது. சில ஹாஜிகள் தூங்கி விடலாம், சோர்வாக இருக்கலாம், மறந்து விடலாம். ஆகையால் முன்கூட்டியே நிய்யத்து வைத்து விட்டால் அந்த இஹ்ராமை தாண்டுவதற்கு முன்பு நிய்யத்து வைத்து விடுவோம் என்ற உத்தரவாதம் இருக்கும். நிய்யத்து வைக்காமல் இஹ்ராமுடைய அந்த மீகாத்துடைய எல்லையை தாண்டிவிடக்கூடாது. அப்படி தாண்டிவிட்டால் அது ஒரு குற்றமாக இருக்கிறது. அதற்கு பரிகாரம் என்னவென்றால் ஒரு ஆடு அறுத்து அதோடைய இறைச்சியை நாம் தர்மம் செய்ய வேண்டும். அதனால் முன்கூட்டியே நாம் நிய்யத்து வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் மீகாத்துடைய எல்லை தாண்டிவிட்டால் ஒன்றிருக்கிறது, திரும்பி அந்த எல்லைக்கு வந்து நிய்யத்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் வர முடியாது என்று சொன்னால் அதற்கு பகரமாக ஆடு அறுத்து அதை தமு செய்து அதை நாம் சதக்கா செய்ய வேண்டும். ஆக இது நமக்கு சாத்தியமில்லாத விஷயம். எனவே தான் விமானத்தில் ஆரம்பத்திலேயே பறக்க ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்திலேயே நிய்யத்து சொல்லித்தரப்படுகிறது. நாம் அவர்களோடு சேர்ந்து நிய்யத்து வைத்து கொண்டால் நல்லது. அந்த நிய்யத்தில் எப்படி அந்த நிய்யத் என்பது பொதுவாக மனதிலே நினைப்பது தான் நிய்யத். ஆனாலும் கூட ஹஜ்ஜு போன்ற காரியங்கள், உம்ரா போன்ற காரியங்களிலே வாயினால் மொழிவது நிய்யத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு சில வாசகங்கள் இருக்கின்றன. இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ற எந்த சட்டமும் இல்லை. ஆனாலும் கூட நமக்கு ஒரு வழிகாட்டுதலை உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹும இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர் ஹாலி ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவை நாடுகிறேன், இதனை எனக்கு லேசாக்குவாயாக, ஒப்புக்கொள்வாயாக என்று சொல்லி தல்பியா லப்பைக்கு ஓத ஆரம்பிப்பது, இது ஒரு முறை. அல்லது அவ்வளவு நீளமாக சொல்ல முடியாது என்று சொன்னால் லப்பைக்கு பி உம்ரத்தின், உம்ராவுக்காக நான் தல்பியா சொல்கிறேன் என்று வாயால் சொல்லி கொண்டாலும் அதுவும் நிய்யத்திலே சேர்ந்ததாக ஆகிவிடுகிறது. லப்பைக்க பி உம்ரத்தின் என்று சொன்னாலும் போதுமானது. ஆக இஹ்ராமுடைய நிய்யத் அரபியிலே சொல்ல தெரிந்தால் சொல்லலாம், அல்லது தமிழிலே சொல்ல தெரிந்தால் தமிழிலே சொல்லிக் கொள்ளலாம். நிய்யத்தாக இருக்கட்டும், துவாக்களாக இருக்கட்டும், எல்லாமே அரபியில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உம்ராவிலோ ஹஜ்ஜிலோ கிடையாது. எல்லா நேரங்களிலும் நாம் தாய்மொழியிலேயே, நம்முடைய தாய்மொழியிலேயே நம்முடைய நிய்யத்தை சொல்லிக்கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் தாய்மொழியிலேயே துவா செய்து கொள்ளலாம். எனவே அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இது இஹ்ராம் செய்யக்கூடிய முறை. இப்போது நிய்யத்து செய்துவிட்டால் உடனே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க்
லா ஷரீக லக், இது தல்பியா, இதை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ஓதுவது கட்டாயம். இஹ்ராமுடைய ஃபர்லுகளிலே ஒன்று தல்பியாவை ஒரு முறை ஓத வேண்டும். 3 முறை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத் வைத்தவுடன் 3 முறை உரத்த சத்தத்திலே இந்த தல்பியாவை ஓதினார்கள். பெண்கள் உரத்த சத்தத்திலே ஓதக்கூடாது, மெதுவாக தன்னுடைய காதுக்கு கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் ஓதிக்கொள்ள வேண்டும். ஆனால் 3 முறை ஓத வேண்டும். 3 முறை ஓதி முடித்ததும் சலவாத்து ஓத வேண்டும் என்பதை அதாவது காசிம் இப்னு முஹம்மத் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சலவாத்து ஓத வேண்டும், தல்பியா ஓதி முடித்ததும் நீங்கள் சலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே சலவாத்தும் ஒரு 3 முறை ஓதிக்கொண்டு பிறகு அல்லாஹ்விடத்தில் உருக்கமான முறையில் துவா செய்ய வேண்டும். துவா என்பது நீண்ட நேரம் செய்ய வேண்டும். தமிழிலேயே செய்யலாம். ஹம்து சலவாத்து ஓதி தமிழிலேயே துவாக்களை நீண்ட நேரம் செய்யலாம். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த முறை இப்போது நீங்கள் நியத்து வைத்து விட்டீர்கள், துவா செய்து விட்டீர்கள் என்றால் இஹ்ராமுடைய அனைத்து கட்டுப்பாடுகளுக்கு உள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள். இஹ்ராமுடைய கட்டுப்பாடுகள் என்பது என்ன என்பது சம்பந்தமாக அடுத்து இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும். அல்லாஹ் தஆலா பேசிய விஷயங்களை அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.